5 மத்தேயு 5:13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. ஒரு விசை கூட நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. ஒரு முனிவர் ஒருவர் அநேக சீடர்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறி வந்தாராம். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் நல்ல காரியங்களை சொல்லுவது அவருடைய வழக்கம். அப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர் அண்டையிலே அநேக சீடர்கள் வருவார்கள். வந்து அவருக்கு முன்பாக அமர்ந்து அவர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேட்பார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ, எப்படி சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொள்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் காலையிலே அவருடைய சீடர்கள் வரும்பொழுது அவருக்கு அருகாமையிலே ஒரு தறி தட்டப்பட்டிருந்தது. அதிலே ஒரு பூனை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலையிலே இந்த சீடர்கள் வந்த பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையிலே ஒவ்வொரு பூனைகளை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த அருகாமையிலே தறி ஒன்றினை தட்டி பூனையையும் அருகிலே கட்டி வைத்தார்கள். அவர்கள் நினைத்தது, இவர் தன்னுடைய தியானத்தின் பாகமாக பூனையை தனக்கு அருகாமையிலே கட்டி வைத்திருக்கிறார். பூனை அருகாமையிலே இருக்கும் பொழுது ஏதோ தியானத்தினுடைய வேகம் அல்லது அதனுடைய சாரம் கூடும் என்பது அந்த சீடர்களுடைய புரிதல். நிஜமாகவே அந்த குருவானவர் இவர்களெல்லாம் போனதுக்கு பிறகு அங்கு கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது எலி ஒன்று வந்து இவருடைய துணியை கடிக்க ஆரம்பிக்கும், இவரை தொந்தரவு பண்ணும். ஆகவே கண்மூடி தியானம் செய்யும் பொழுது எலிகளால் தொந்தரவு வரக்கூடாது என்று தான் அவர் பூனையை அந்த இடத்திலே கட்டி வைத்தார். ஆனால் பார்த்த சீடர்களுக்கோ அதிலே ஏதோ ஒரு நல்ல சகுனம் இருக்கிறது, அது தியானம் பண்ணு. இது நமக்கு எதை விளக்குகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே எவர் ஒருவர் தனக்கு ஏற்றபடி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தன் விருப்பத்துக்கு வாழ்ந்தாலும் அவரை அப்படியே பார்த்து பின்பற்றுகின்ற உலகத்து மக்கள் இன்றைக்கு அநேகர் பெருகியிருக்கிறார்கள். ஒரு திரைப்பட நடிகர் குறிப்பிட்ட அளவிலே சிகை அலங்காரத்தை செய்து கொண்டால் அதை அப்படியே பின்பற்றுகின்ற, தங்களுடைய ஆடை அலங்காரங்களை செய்து கொண்டால் அப்படியே பின்பற்றுகின்ற ஒரு சமூகம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எதை உட்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு எப்படி நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்போகின்றார். தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். எதை உள்வாங்கிக் கொண்டு எப்படி நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை உன்னதமான ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்போகிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எவ்வித பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள்? எவ்வித பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிறு குழந்தைகள் என்றும் பாராமல் வன்கொடுமை செய்து கொன்று போடுகின்ற இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் இன்னொருவனோடும் வாழ்க்கையை தொடர்வதற்கென்று குழந்தைகளுக்கு விஷம் தந்து கொல்லுகின்ற இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, கடன் பிரச்சனை நிமித்தமாக தன் மனைவியையும் பிள்ளையையும் கொன்று போட்டு கொடூரமாக கொன்று தானும் தற்கொலை செய்கின்ற இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளையினுடைய கொடிய வியாதிக்காக அநேக சிகிச்சை செய்து சில வேளை சுகம் கிடைக்க பெறாத பட்சத்திலே பிள்ளைக்கும் விஷம் தந்து ஒன்றும் அறியாத குடும்பத்தினுடைய மற்றவர்களும் விஷம் அருந்தி சாகின்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் அரங்கேறுகின்ற, கொலைகளும் கொள்ளைகளும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்ற
ஒவ்வொரு நாளும் செய்திகளை கேட்கும் பொழுது குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற, அதுவும் கொடூரமான, மனதிலே சற்றும் ஏற்க முடியாத, கேட்கும் பொழுது வாசிக்கும் போது உள்ளம் கூசுகின்ற இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எல்லோருக்குமாக ஆண்டவர் சொன்னது அல்ல. தம்மை பின்பற்றுகின்ற, தம்முடைய சீஷத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை தான் இது, உலகத்தாருக்கு சொன்னதல்ல. அப்படி இந்த ஆலயத்திலே அல்லது நேரலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதத்திலே துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள். இந்த உப்பாக இருக்கிற நீங்கள், உப்பாக இருக்க வேண்டிய நீங்கள் சாரமற்று போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சாரமற்று போகும்? உப்பு சாரமற்று போவதற்கு வாய்ப்பு உண்டா? இல்லை, சாரமற்ற உப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயமாகவே சாரமற்ற உப்பை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் உப்பு இயற்கையாகவே ஒருபோதும் சாரத்தை இழக்காது. காலகாலமாக உப்பை பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள். உங்கள் இல்லங்களிலே உப்பு உண்டு, இன்றைக்கும் உங்கள் கரங்களை அது தழுவி இருக்கும். அந்த உப்பு ஒருபோதும் தனக்குத்தானே அது சாரம் இழந்து போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாரம் இழந்து போகக்கூடாது உப்பு. என்ன பின்னணியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்த்தால், இஸ்ரவேல் கானான் பின்னணியத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதகுமாரனாக காணப்பட்ட நாட்களிலே ஒரு வழக்கம் ஒன்று காணப்பட்டது. அடுப்பு அந்த நாட்களிலே செய்கிற வேளையிலே அவர்கள் எப்படி அடுப்பை செய்வார்கள் என்று சொன்னால், சேற்றிலே முதலாவதாக ஒரு லேயர், அப்படியே ஒரு அடுப்பு செய்யக்கூடிய ஒரு லேயரை செய்துவிட்டு அதுக்கு மேலாக அதிகமாக உப்பை ஒரு லேயர் வைப்பார்கள், ஒரு அடுக்கு உப்பை வைப்பார்கள். அதற்கு பின்பு சுட்ட கற்கள் அல்லது மீண்டும் சேர்களை வைத்து அதை பூசி மறைத்துக் கொள்ளுவார்கள். அப்படி அடுப்புக்குள்ளாக உப்பு இருக்கும், அடுப்புக்குள்ளாக உப்பு இருக்கும். அடுப்பு எதற்கு இந்த உப்பை அன்றைக்கு இதிலே வைத்தார்கள் என்று சொன்னால், இன்று நமக்கு உணவை சூடாகவே உண்பதற்கு நமக்கு ஹாட் பாக்ஸஸ் இருக்கிறது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய உபகரணங்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே அவர்களுக்கு இருந்த தொழில்நுட்ப அறிவின்படி இந்த உப்பினுடைய ஆற்றலை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கானான் தேசத்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்னவென்றால், உப்புக்கு வெப்பத்தை உள்வாங்கி தானாக வெளிவிடுகின்ற ஆற்றல் உண்டு. அடுப்பிலே உப்பை வைத்து ஒரு பொருளை சமைத்தால் அந்த உப்பானது வேக வைக்கும் பொழுது எழும்புகிற அந்த நெருப்பிலிருந்து வெப்பத்தை உள்வாங்கி கொள்ளும். பின்னர் நெருப்பை அணைத்ததற்கு பின்பு சமைத்த உணவை அந்த அடுப்பிலேயே வைத்திருக்கிற பட்சத்திலே ஏற்கனவே உள்வாங்கின வெப்பத்தை இந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிட ஆரம்பிக்கும். இதனால் ஓரிரு மணி நேரமாவது இந்த உணவு சூடாகவே இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே சற்று குளிர்காலமாக இருக்கும். ஆகவே அந்த காலத்திலே உணவை சூடாகவே உண்பதற்கு விரும்புவார்கள். இப்பொழுது இந்த உப்பு 1-2 வருடங்கள் வெப்பத்தை உள்வாங்கி வெளிவிடும். அதற்கு பின்பு இது தன்னுடைய ஆற்றலை இழந்துவிடும். நீடிய காலம் அதற்கு உணவு சூடாகவே இல்லாததை உணர்கின்ற அந்த குடும்பத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த அடுப்பை உடைப்பார்கள். பின்னர் அந்த உப்பை வெளியே எடுப்பார்கள். இப்பொழுது இந்த உப்புக்கு சாரம் இருக்காது. சாரம் இருக்காதது மட்டுமல்ல, அது நச்சுத்தன்மை மிகுந்ததாக இருக்கும். சாரம் இழந்து போகவே அது நச்சுத்தன்மை மிக்கதாக மாறிவிடும். ஆகவே நச்சுத்தன்மை மிக்க இந்த உப்பை அவர்கள் விளைநிலங்களிலே போட மாட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் மண் வளத்தை மிகவும் பேணுகிறவர்கள். ஆகவே தங்களுடைய வேளாண்மையை விவசாயம் செய்கிற மண்ணிலே போடாமல் மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதையிலே தான் அதை கொண்டு போட்டு விடுவார்கள். மண் வளம் கெட்டு போகாமல் இருக்க அதை மக்கள் மிதித்து நடப்பார்கள். இந்த ஒரு பின்னணியத்திலே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உப்பானது வெப்பத்தை உள்வாங்கி வெளிவிட்டு ஒரு கட்டத்திலே அது சாரம் இழந்து போகும். சாரம் இழக்கும் பொழுது அது சாலையிலே வழியிலே கொட்டப்படும். பின்னர் அதன் மீது மக்கள் நடப்பார்கள். அதுபோல என்னை பின்பற்றுகிற நீங்கள், இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்கள், உலகத்திலிருந்து தீமையையும் அநீதியையும் நீங்கள் உள்வாங்கி பகை வைரா அவைகளை நீங்கள் வெளிப்படுத்துகிற பட்சத்திலே
எந்த ஒன்று ஒரு உள்ளத்திலே ஒருவரால் உட்புகுத்தப்படுகிறதோ, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, சிந்தைகள் வழியாக ஒருவருடைய உள்ளத்திலே எது உள் நுழைகின்றதோ அது அங்கே அமைந்து இருப்பது இல்லை. ஏதோ ஒரு தருணத்திலே அது வெளிப்பட்டுத்தான் ஆகும். அப்படி இந்த உலகத்திலிருந்து நீ உள்வாங்கிக் கொண்டவை உன்னிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது பிறரால் வெறுக்கப்படத்தக்க நபராக மாறுவாய். பிறர் உன்னை ஆகாதவன் என்று சொல்லுவார்கள், கையினால் தொட ஆகாதவன் என்று உன்னை பேசுவார்கள். உன் பிள்ளைகள் உன்னை வெறுப்பார்கள், உன் பெற்றோர்கள் உன்னை வெறுப்பார்கள், சமூகத்தவர்கள் உன்னை ஆகாதவர்கள் என்று சொல்ல, சாலையிலே போடப்பட்ட உப்பு மிதிக்கப்படுவது போல சமூகத்தினால் மிதிக்கப்படுகின்ற நன்மதிப்பு இழந்த ஒரு நபராக மாறுவாய். ஆகவே நீ சாரம் இழக்கக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளையே, அனனியா சப்பீராள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே ஒரு தம்பதி காணப்பட்டார்கள். ஆதி திருச்சபையிலே ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் பொருளாசை முதலானவைகளை உள்வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். விற்ற காணியாட்சிகளை முற்றிலும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்காமல் சாத்தானுடைய சத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதிலே திருடினார்கள். கணவனும் மனைவியுமாக அவர்கள் மரித்து விழுந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 5 சொல்லுகின்றது. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நீ எதை உள்வாங்குகின்றாய்? உன்னுடைய பார்வை மூலமாக, உன்னுடைய கேள்வி புலன் மூலமாக, உன் சிந்தை திறன் மூலமாக நீ எதை உள்வாங்குகிறாய்? பரிசுத்தமானவைகளை தானா நீ உள்வாங்குகிறாய்? நீதி சார்ந்தவைகளை தானா நீ உள்வாங்குகிறாய்? ஆண்டவருக்கு உகந்தவைகளை தானா நீ உள்வாங்குகிறாய்? அப்படி பரிசுத்தம் இல்லாதவைகள் ஏதோ ஒரு வகையிலே, சில வேளை இன்றைக்கு வாலிபர்கள் எப்பொழுதுமே மொபைல் போனை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளை பெரியவர்களும் அதற்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். தொலைக்காட்சியிலே திரைப்படங்கள், சீரியல்கள், எதை நீ உள்வாங்குகிறாயோ, சண்டை காட்சிகள், ஆபாசங்கள், எதை நீ உள்வாங்குகிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்படி அந்த தீமைகளை உள்வாங்கி நீ வெளிப்படுத்த வருகிற பட்சத்திலே நீ மதிப்பிழந்து போவாய், சாரம் இழந்து போவாய், அனனியா சப்பீராளை போல நீ அழிந்து போவாய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மையை நீ உள்வாங்க வேண்டும், நன்மையைத்தான் நீ உள்வாங்க வேண்டும். 1 யோவான் 3:9 யோவான் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார், அவன் பாவம் செய்வது இல்லை, அவனுக்குள் அவருடைய வித்து இருக்கிறது. ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வது இல்லை. யார் கர்த்தருடைய வார்த்தையை உள் வாங்குகின்றார்களோ, வேதத்தை தியானிப்பதன் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்வதன் மூலமாக யார் ஆண்டவருடைய வசனத்தை உள்வாங்குகிறார்களோ, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்கள் பாவம் செய்வது இல்லை. அப்படி மறுபடியும் பிறந்தவர்கள் தவறு செய்வது இல்லை, அவர்கள் சாரமற்று போவது இல்லை, அவர்கள் பிறரால் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று 1 யோவான் 3:9 சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று ஏன் சங்கீதக்காரன் சொன்னார்? ஆண்டவருடைய வித்து, ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய விதை, இந்த ஜீவன் உள்ள வசனங்கள் ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவரோடு இசைந்திருப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே தங்கி இருக்குமேயாயின், நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இந்த உலகத்தின் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற தீர்மானத்தோடு ஒரு வாழ்க்கையை துவங்கி அவ்விதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஆவிக்குரியவைகளையும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உட்புகுத்தி கொண்டிருந்தால் உங்களிலிருந்து நல்லதுதான் வெளிப்படும். உங்களிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் நீங்கள் பேசுவீர்கள். உங்களிலிருந்து அன்பு வெளிப்படும், இரக்கம் வெளிப்படும், பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆகாதவைகளை உள்வாங்க கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நீங்கள் உள்வாங்க கூடாது. நீங்கள் உள்வாங்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்கு உரியவைகளை, பரிசுத்தம் சார்ந்தவைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீதி சார்ந்தவைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையே நீங்கள் தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவரோடு சேர்ந்து அவருக்குரியவைகளை உள்வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் சார்ந்தவைகளை அதிகாலை முதல் இரவு வரையிலேயும் நீங்கள் உள்வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களிலிருந்து நீங்கள் நல்லதே வெளிப்படி நீங்கள் சாரம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் இந்த உலகத்துக்கு. இந்த வேளையில எந்த வகையிலே நாம் இந்த உலகுக்கு சாரம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்கின்ற 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நாம் சாரம் எந்த விதத்திலே நம்முடைய சாரம் இந்த உலகுக்கு வெளிப்படும் என்பதை நாம் பார்க்கலாம். எவ்விதத்திலே என்று நாம் பார்த்தால்,
லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் போஜன பலியை, எந்த பலியை படைத்தாலும் உப்பையும் கலந்து நீங்கள் பலி இட வேண்டும், பலியை படைக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் போஜன பலியை படைக்கும் பொழுது உப்போடு சேர்த்து படைக்க வேண்டும். உப்போடு சேர்த்து படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பு, it has the preserving capacity. அதற்கு preserve பண்ணுகின்ற, ஒன்றை பாதுகாக்கின்ற ஆற்றல் உண்டு. அதாவது முன்காலங்களிலே பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள் மீன், இறைச்சி போன்ற உணவு வகைகளை ஓரிரு நாள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு உப்பு, புளி, இன்னும் மிளகாய்த்தூள், இந்த கரைசலை பூசி வைப்பார்கள். இறைச்சி, மீன் வகைகள் ஓரிரு தினங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த உப்பு, புளி, மிளகாய்த்தூள் கரைசல் அது கெட்டு போகாமல் அதை பாதுகாத்துக் கொள்ளும். அது கெட்டு போகாதபடி, நச்சுத்தன்மையினால் அது அழிந்து போகாதபடி அதை பிரிசர்வ் பண்ண, அதை பாதுகாக்கும். அந்த வல்லமை உப்புக்கு உண்டு. ஒரு சமூகம் தீமையினால் கெட்டு போகாதபடிக்கு, ஒரு சமூகம் தீமைக்கு ஆளாகி விடாதபடிக்கு, பாவத்தினால் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு, பாவம் அவர்களை அரித்து விடாதபடிக்கு உப்பு என்கின்ற ஒன்றை அடையாளமாக வைத்து, அந்த பாதுகாப்புக்கு அடையாளமாக, நச்சுத்தன்மை ஒருவனை அழித்து விடாமல் இருப்பதற்கு உப்பு எப்படி ஒரு ஆதாயமாக, ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறதோ, ஆண்டவருடைய பிள்ளையும் உப்பினால் சாரமேற்றப்பட்டவர்களும் இந்த உலகத்திலே தீமைகளை, நச்சுத்தன்மையை அகற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10 நாம் பார்க்கும் பொழுது கொர்நெலியுஸ் என்று ஒருவர் காணப்பட்டார். இரவும் பகலும் ஆண்டவரை தேடுகிற நபராக இருந்தார், ஆண்டவரை பின்பற்றுகிறவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் தேவதூதனானவர் கொர்நெலியுவினிடத்திலே வந்தார். கொர்நெலியுவினிடத்திலே வந்து பேசினார். யோவா பேதுருவை அழைப்பி, பேதுரு மூலமாக நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே பேதுரு அங்கு வந்தார். பேதுரு அங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கொர்நெலியுடைய வீட்டிலே கூடியிருந்தவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். எல்லோரும் ஆவிக்கு உரியவர்களாக மாறினார்கள். ஆதி திருச்சபை ஆண்டவருடைய வல்லமையை கண்டது. கொர்நெலியு என்கின்ற ஒருவருடைய சாரமுள்ள அந்த உப்பு, அவர் ஒருவர் சாரமுள்ள உப்பாக காணப்பட்டபடியினால் அவருடைய குடும்பம், அந்த சமூகம் மீட்பினை கண்டது. நச்சு, தீமை, பாவம், பிசாசு அந்த சமூகத்தை அழித்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபை அங்கு பெருகினது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு நபர், ஒருவரிலே காணப்படுகின்ற பரிசுத்தமான வாழ்வு, உங்கள் ஒருவரிலே காணப்படுகின்ற அர்ப்பணமுள்ள வாழ்வு, உங்கள் ஒருவரிலே காணப்படுகின்ற மனம் திரும்பிய வாழ்வு, உங்கள் ஒருவரிலே காணப்படுகின்ற ஆண்டவரோடு இசைந்து வாழ்கின்ற வாழ்வு உங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் அது உருமாற்றிவிடும். அந்த பவர், அந்த வல்லமை உங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு பரிசுத்தத்தையும் நீதியையும் ஆண்டவரிடமிருந்து உள்வாங்கி ஒருவர் வாழ்கிறாரோ, அந்த பரிசுத்தம் அவரோடு நின்று விடுவது இல்லை, அது அவரிலிருந்து கடந்து செல்லுகின்ற ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உலகம் இன்றைக்கு பாவம் நெருங்கி நிற்கிறது, பாவம் நெருங்கி நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பாவம் நெருங்கி நின்று நம் பிள்ளைகளையும் நம் குடும்பங்களையும் சிதைப்பதற்கு பொல்லாங்கன் அதற்காக எத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சாரமுள்ள உப்பாக இருப்பீர்களே ஆகில், மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவை பெற்று உங்களுடைய பேச்சு சாரமுள்ளதாக இருந்தால், இன்றைக்கு இரண்டாவதாக நிருப பாடத்திலே வாசிக்க கேட்டோம். கொலோசியர் 1, கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், கொலோசியர் 4:6. உங்களுடைய வார்த்தை சாரம் ஏறின உப்பை போல இருப்பதாக நீங்கள் அறிய, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை விருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. உங்களுடைய வார்த்தை உப்பால் சாரம் ஏறினதாக. நம்முடைய வார்த்தை பிறரை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பாவம், நச்சுத்தன்மை நம் குடும்பங்களையும் நம் சமூகத்தையும் அழித்து விடாதபடிக்கு அவைகளை பிரிசர்வ் பண்ணுகின்ற, அவைகளை பாதுகாக்கின்ற தன்மை நம்மிலே வெளிப்படும். ஆண்டோடைய பிள்ளையே, இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் தெய்வ பக்தி உள்ள பெற்றோருடைய பிள்ளைகள். அநேகமாக
அப்படி ஏதோ ஒரு தாயினுடைய இறைபக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய அடியவரை உருவாக்குகிறது என்று சொன்னால், அவர் ஒரு மாநிலத்திற்கு வட இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றால் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு தாயினுடைய இறைபக்தி ஒரு பிள்ளையை ஆவிக்கு உரிய நபராக மாற்றுகிறது. அவருடைய அற்புதமுள்ள வாழ்க்கை ஒரு தேசத்தையே மாற்றி அமைக்கின்றது, சமூகங்களை மாற்றுகிறது. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் ஒருவரில் ஏற்படுகின்ற மாற்றம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் ஒருவர் சாரமில்லா உப்பாக இருக்கும் பொழுது அது சாதாரணமானது அல்ல. உங்களால் அநேக மாற்றங்களை கொண்டு வர முடியும். உங்களில் இருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு ஆறுதலை தரும். தீமை அவர்களை அண்டாத வண்ணம் அது அவர்களை பாதுகாக்கும். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தீமை அல்ல நான் உள்வாங்கி சாரமிடந்து போக வேண்டிய நபர். உம்மிடமிருந்து நன்மையே உள்வாங்கி அதை என் உள்ளத்திலே தக்க வைத்து உம்முடைய வார்த்தை உம்மோடு நெருங்கி வாழ்கின்ற உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலே தங்குவதற்கு நான் இடம் தந்து சாரமுள்ள உப்பாக காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களா? உங்களுடைய குடும்பங்களை நெருங்கி நிற்கிற தீமைகள் அது நிச்சயமாகவே அகன்று போகும். உங்கள் வாழ்க்கையை சிதைக்க முற்படுகின்ற பொல்லாங்கனுடைய கிரியைகள் அது அதண்டம் பண்ணப்படும். உங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும் பொழுது, கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் வழிநடத்தப்படும் பொழுது, நீங்கள் சாரமேறினவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நன்மை உங்களிலே தங்கும். தீமை உங்கள் குடும்பங்களை சமூகத்தை அணுகாது. இனி ஒரு விதத்திலே நமக்கு சாரமுள்ளவர்களாக இருக்க முடியும். எவ்விதத்திலே நம்முடைய சாரம் இந்த உலகத்துக்கு நன்மையை கொண்டு வருகிறது என்று பார்க்கலாம். சாரம், உப்பினால் சாரமேற்றப்படும் பொழுது அது நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாக்கின்றது சமூகத்தை. மற்றொன்று, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவ்விடத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிற வேளையிலே எசேக்கியேல் சொல்லுகிறார், உன் தொப்புள் குடி அறுக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. என்ன பின்னணியில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முன்காலங்களிலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பிறந்த உடனடியாகவே அந்த குழந்தையினுடைய சரீரத்திலே உப்பை தேய்ப்பார்கள். சின்ன பிறந்த குழந்தையினுடைய சரீரத்தில் உப்பை தேய்ப்பார்கள். ஏன் உப்பை தேய்க்கிறாங்கன்னா, உப்புக்கு தோல் கிருமிகளில் இருக்கிற நச்சுத்தன்மை அகற்றக்கூடிய வல்லமை உண்டு. இன்னைக்கு கூட நம்முடைய சரீரத்திலே தோல்ல எங்கேயாவது புழு பூச்சி பட்டுச்சுன்னா, இந்த செடிகளில் இருக்கிற புழு, நமக்கு கொஞ்சம் அந்நியமாக இருக்கின்ற சில வண்டு முதலானவைகளை நம்மை கடித்து விட்டால் உப்பு தண்ணீரை நாம் தொட்டு வைப்பது உண்டு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது தொண்டையிலே உப்பு தண்ணீர் படும் வண்ணமாக அதை கொப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பற்கள் ஈர்கள் வீக்கமடையும் பொழுது உப்பு தண்ணீரினால் அதை கொப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். உப்புக்கு நச்சுத்தன்மையை மாற்றக்கூடிய, ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வரை பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வரை எலிசா தீர்க்கதரிசி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தங்க ஆரம்பிக்கின்றார், எரிகோ நகர் வீதியினிலே. அங்கு அவருடைய சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா தங்குறதுக்கு இது நல்ல இடம், ஆனா இங்க இருக்கிற தண்ணி கொஞ்சம் மோசம், தண்ணி நமக்கு ஆகாது. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு தோண்டியிலே கொஞ்சம் உப்பை எடுத்து வாருங்கள், உப்பை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த உப்பை அந்த தண்ணீரிலே போட அந்த தண்ணீர் ஆரோக்கியம் பெற்றது, அதனுடைய கசப்பு தன்மை நீங்கியது, அந்த உப்பு சுத்திகரிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளையே, குணமாக்குகின்ற ஆற்றல், வாழ்க்கையிலே வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், காயங்கள், அந்த காயங்களை குணமாக்குகிற வல்லமை உப்புக்கு உண்டு. ஒரு நபர் உப்பினால் சாரமேற்றப்பட்டவராக இருந்தால் அவர் பாவ வியாதியிலிருந்து பிறரை குணமாக்குகிறவராக இருப்பார். உடைந்து போன உள்ளம் என்கின்ற அந்த வருத்தத்திலிருந்து, வேதனையிலிருந்து பிறரை குணமாக்குகிறவராக இருப்பார். கொரிந்து சபையிலே பவுலும் அப்பல்லோவும் ஊழியம் செய்தார்கள். கொரிந்து என்று சொன்னால் அது ஒரு நகர்புறம், துறைமுகம். பல்வேறு விதமாக மோசமாக வாழ்ந்தவர்கள் பவுல் அப்பல்லோவினிடத்திலே கடிதத்தை எழுதி கேட்டார்கள், ஐயா நாங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், எப்படி இன்னும் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அந்த கடிதத்தினுடைய பதில் தான் 2 கொரிந்தியர். அப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆகாதவர்களாக வாழ்கின்றவர்களை குணமாக்குகின்ற, வருத்தம் வேதனைகளிலிருந்து விடுவிக்கின்ற வல்லமை சாரமேறினவர்களுக்கு உண்டு. ஜான் ஜி பேட்டன் என்று சொல்லி ஒரு மிஷனரி காணப்பட்டார். நன்றாக கவனிங்க, ஜான் ஜி பேட்டன் 19ஆம் நூற்றாண்டுடைய முதல் பகுதியில் வாழ்ந்தவர். அவங்க அப்பா பேரு தாமஸ் பேட்டன். இந்த அப்பாவுக்கு ஒரு சுபாவம் உண்டு. 3 ஆண் பிள்ளைகள்,
ஒவ்வொரு நாளும் காலையிலே கையுறை காலுறை தயாரிக்கின்ற வேலை. இந்த 3 பிள்ளைகளையும் அழைத்து ஒரு இடத்திலே வைத்து காலையிலேயும் மாலையிலேயும் ஒரு சங்கீதத்தை வாசித்து சற்று விளக்கி ஒரு பாடலை பாடி ஜெபம் செய்வார். இது தாமஸ் பேட்டனுடைய வழக்கம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நடக்குமா? நம்ம குடும்பங்களிலே எத்தனை தகப்பனும் தாயும் பிள்ளைகளை அழைத்து வைத்து பாடல் பாடி சங்கீதத்தை விளக்கி ஜெபம் பண்றது? ஆனால் தவறாமல் ஜேம்ஸ் பேட்டன் சுவிட்சர்லாந்தை சார்ந்தவர் எல்லா நாளும் அதை செய்து வந்தார். ஒரு நாள் காலையிலே இவங்க வீட்டு பக்கமாக ஒரு பெண்மணி தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு முடிவு செய்து அவள் சென்று கொண்டிருக்கிறாள். எங்கேயாவது விழுந்து சாக வேண்டும், முழு தீர்மானத்தோடு, சும்மா இல்லை. அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது ஒரு வீட்டிலிருந்து. அப்படியே அந்த பாடலின் சத்தம் அந்த பெண்மணியை ஈர்த்தபடியினால், அந்த பாடல் சத்தத்திலே ஏதோ ஒரு ஆறுதலை அந்த பெண்மணி உணர்ந்தபடியினால் அந்த வீட்டினுடைய ஜன்னல் அண்டையிலே சென்று அவள் ஒதுங்கினாள். ஜன்னலுக்கு அருகாமையில் நின்ற அந்த பாடலை மீண்டும் கேட்டாள். ஆவியோடும் உண்மையோடும் அந்த தகப்பனும் பிள்ளைகளும் இணைந்து பாடியது அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தது. அப்புறம் அந்த சகோதரி அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. இப்பொழுது அவர் சங்கீதத்தை விளக்குகிறார். அதையும் அந்த பெண்மணி கேட்டாள். அப்படியே கேட்டாள். ஜெபித்தார்கள், இவளும் ஜெபித்தாள். இனம் புரியாத ஒரு ஆறுதல், கொஞ்சம் ரிலீஃப். அப்படியே திரும்பி போனாள். நேரத்தை பார்த்து வைத்துக் கொண்டாள். அடுத்த நாள் அதுபோல வந்தாள். அதே நேரத்துக்கு இந்த தகப்பனும் பிள்ளைகளும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். காலையும் மாலையும் அதை கவனித்து வர ஆரம்பித்தாள். ஓரிரு மாதங்கள் தாண்டும் பொழுது அவள் ஆண்டவரை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அருகாமையில் உள்ள சபைக்கு செல்ல ஆரம்பித்து அங்கு ஒரு நாள் சாட்சியாக இதை சொன்னாள். தற்கொலைக்காக நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இல்லத்திலே பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் அங்கு சென்று ஒதுங்கினேன். ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து பல நாட்கள் அதை கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று நான் தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் சாரமேறின உப்பு என்று சொன்னால் உங்களுடைய பாடல்களும் உங்களுடைய வார்த்தைகளும் யாரோ ஒருவருக்கு ஜீவனை தரும், யாரோ ஒருவருடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றும், யாரோ ஒருவரை குணமாக்கும், யாரோ ஒருவருக்கு ஜீவனை தரும். ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதும் வேறு பிரித்திருப்பதும் எல்லாம் நமக்கு நாமாகவே வாழ்வதற்காக அல்ல. இந்த பூமிக்கு வன்கொடுமைகளால் அழிந்து கொண்டிருக்கின்ற, அநேக வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, வெளியே சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு வேதனையோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்துக்கு சாரமேறின உப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாரம் இழந்து போக பண்ணுகின்ற ஏதோ ஒன்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்திருந்தால் இன்றைய தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுகின்ற, என்னுடைய வாழ்க்கையை சாலையிலே தூக்கி போடுகிற அளவுக்கு மாற்றுகின்ற பொல்லாங்கனுடைய பண்பை நான் இன்றோடு விட்டுவிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வித்து என்னிலே தங்கி இருக்க, அதை என் உள்ளத்திலே உட்புகுத்த என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். அது என்னை சாரமுள்ள நபராக மாற்றும். அது உம்முடைய பிள்ளையாக இன்னும் என்னை மாற்றும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை என்னிலே கொண்டு வரும். நான் இன்னும் சாரமுள்ள நபராக சமூகம் மாற்றங்களை காண்பதற்கு என் குடும்பமும் என் இல்லமும் நான் வாழ்கின்ற இந்த பூமியும், ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், we are living in the broken world. பல நிலைகளிலே நொறுக்கப்பட்டிருக்கிற, உடைந்து போயிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக சாரமுள்ள உப்பாக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னிலே உம்முடைய ஆவியை இன்னும் ஊற்றி, உம்முடைய வித்து, உம்முடைய வார்த்தை என்னிலே தங்கியிருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எப்பொழுதும் வேதத்தை வாசித்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க எனக்கு அருள் புரிவீராக என்கின்ற ஜெபத்தோடு இந்த உலக வாழ்க்கையை தொடர்போம். நிச்சயமாகவே உங்களால் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சமூகத்திலே, நீங்கள் வேலை பார்க்கிற, நீங்கள் ஈடுபடுகிற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமையை பிறர் காண்பதற்கு உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆச்சரியமான நன்மைகளையும் அற்புத